இருக்கின்ற பாசத்துக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அருமை சகோதரர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன நிலைமையில் இருந்தோமோ அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து இங்கே வந்திருக்கின்றவர்கள் இந்த பகுதியினுடைய கழகத்தினுடைய தூண்கள். யாரோ எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கலாம், ஆனால் இந்த இயக்கத்திற்காக பாடுபடுகின்றவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறேன். அவர்களை நான் அருள் கூர்ந்து சொல்வதெல்லாம், இன்றைக்கு பெரிய ஒரு பாரத போரிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால், இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் உள்ளுணர்வோடு 2 மணி நேரம் இந்த இயக்கத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். உங்களுடைய தொழிலை விட சொல்லவில்லை, உள்ளத்திலே பதிவு செய்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது என்று 1972 என்னை போன்ற இளைஞர்கள் கொதித்தெழுந்தார்கள். அதனால் இன்றைக்கு 53 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றன. 53 ஆண்டுகளாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடுவதற்கு எந்த கொம்பனாலும் முடியவில்லை. இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தலில் வெல்லும். அதுவும் கிட்டத்தட்ட அல்ல, பெரும்பான்மையான பலத்தோடு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கூட்டம் நம்மளை அதிர வைக்கின்றார்கள். தயவு கூர்ந்து தங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்களை மட்டும் நம்மோடு அரவணைத்துக் கொள்ளுங்கள். நாம் வளர்ந்து விட்டோம், பல்வேறு பதவிகளை பார்த்து விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால்தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கிறது. இந்த வேஷ்டி கட்டுவதற்கோ இந்த ஆடை போடுவதற்கோ எம்ஜிஆர் ஒருவரால் தான் நம்மளை எல்லாம் இங்கே உட்கார வைத்து பல பேர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நம் குடும்பத்தாரர் கூட அது முடியவில்லை. இன்றைக்கு மாவட்ட அளவிலே, ஊராட்சி அளவிலே நம்மை பேரை சொல்லி கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்மை பெற்றவர்கள் கூட நம்மளை அந்த அளவுக்கு வளர்த்து விடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை வளர்த்தி விட்டிருக்கிறது. இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்றிருக்கிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவராகட்டும், ஊராட்சி மன்ற எம்ஜிஆர் மன்றத்தை மட்டும் நல்லா பயர் மேலே நான் பண்ணினா ஜூமி உங்களை